நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம மார்கழி மாத பொது பலன்களை பார்ப்போம். இப்போ மார்கழி மாதம்னா இப்போ சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றது தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இப்போ மேசராசி அதிபதி செவ்வாய். பொதுவாகவே மேசராசிக்காரங்க கோபம் ஜாஸ்தியாக வரும். எது எடுத்தாலும் போல்டாக, அதாவது தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த காரியனாலும் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல போல்டான ராசி தாங்க இந்த மேசராசி. இப்போ இந்த மேசராசி அதிபதி, அதாவது மேசராசியோட அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறாரு, கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. இன்னொன்று சனியோட 3ஆம் பார்வையும் மேசராசிக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட கொஞ்சம் முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடைப்படும் தான். சரியா? இப்போ கொஞ்சம் ஒரு 5 மாதங்கள் கழித்து நீங்கள் விரய சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தனம், வாக்கு, குடும்பம் எல்லாமே நல்லாவே இருக்கும். அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும், தன வரவு எல்லாம் நல்லா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால, 4வது கேந்திரத்தில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று சுக்கிரனோட பார்வை வேற இருக்குது. அதனால ஓரளவு 4ஆம் இடம் சுப பலன் தான். தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம அதாவது என்னதான் வளர்த்தோம், நம்மளை இப்போ கண்டுக்க மாட்டேன்றாங்களே, அந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னொரு 5-6 மாதங்கள் கழித்து சரியாயிடும். சனி பயிற்சிக்கு அப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது பகவான் குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம், தடை தாமதமெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன், சுப கடன் தான் வரும். அதாவது குழந்தைகள் திருமணத்துக்கு, இல்லை ஏதாவது வீடு வாகனம் வாங்கணும், அந்த மாதிரி அமைப்பில் கடன் இருக்கும். மற்றபடி அசுப கடன் அந்த மாதிரி இருக்காது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது. நீச்ச செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் சனியோட பார்வையிலையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. 8ஆம் இடம் தான் தடை தாமதம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதெல்லாம் 8ஆம் இடத்தை தான் குறிக்குது. எங்கேயாவது உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு, உங்கள் பணமே வரணும், ரொம்ப நாளாக வராமல் இருக்குது அப்படின்ற நிலைமைகள்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி திருமணத்துக்கு, ரொம்ப நாளாக திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம், இன்னும் அமைய மாட்டேங்குது, அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமண யோகம்லாம் கூடி வர்றதுக்கான சமயங்கள் இது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இப்போ முதல்ல 8ஆம் இடத்துல 8ஆம் இடம் மறைவில் இருந்த சூரியன் இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு சூரியன். இப்போ புதனோட சேர்ந்திருக்கிறாரு. அதனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தையோட சொத்துக்கள் ரொம்ப நாளாக நமக்கு கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு 12 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் 18 நாள் கும்பத்துக்கு போயிடுவார், சனியோட இணைவார். இப்போ 12 நாள் செவ்வாயோட பார்வையில் இருக்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட பார்வையாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்குது. அதாவது தொழில் வரவுகள்லாம் நல்லாவே இருக்கும். கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், அதாவது பட்டம் பதவி ஸ்தானம், ஏதாவது
வளர்ச்சி, அதாவது பணியில் முன்னேற்றம், உயர் பதவி, அந்த அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து இருக்கிறாரு. இன்னும் ஒரு 12 நாள் கழித்து தான் வந்து சுக்கிரன் வந்து சனியோட இணையும் போது பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ வரைக்கும் அந்த அதாவது மூத்த சகோதரன் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா சனி இருக்கிறதுனால லாபஸ்தானத்தை கெடுப்பார். லாபங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான், அதான் தொழிலே கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா செவ்வாயோட பார்வை 10ஆம் பார்வையாக படுறதுனால கொஞ்சம் வியாபாரங்கள் தொழில்கள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போகும். இன்னொரு 5-6 அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த அமைப்புகள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. மூத்த சகோதரம், அதாவது இளையதாரம், மறுமணம், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 5 மாதங்கள் கழித்து வந்து உங்களுக்கு வந்து அந்த அமைப்புகள்லாம் வந்து கூடி வரும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து இளையதாரத்தை குறிக்கக்கூடியது. அதனால வந்து அதுவும் சனி பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் வந்து உங்களுக்கு கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் வந்து சனி செவ்வாய் பார்வையை வாங்காத வரைக்கும் குரு வீட்டில் இருக்கிறாரு. அந்த ராகு வந்து அந்தளவுக்கு வந்து கெடுக்க மாட்டார், சுப பலன்கள் தான் நடக்கும். 12ஆம் இடம் வந்து தூக்கத்தை வர வைக்கக்கூடிய இடம். நல்ல தூக்கம்லாம் ஒன்றும் நல்லாவே இருக்கும். அப்புறம் அயன சயன போகஸ்தானம் சொல்லும், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மேசராசிக்காரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல தருணமாக தான் இருக்கும். அப்புறம் பெரியவங்க ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து போய் வரக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. அதான் பொதுவாக வந்து யாருக்கும் வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுக்கறத நிறுத்திக்கோங்க. வர்ற காசை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னொரு 5 மாதங்கள் 5 மாதங்கள் கழித்து விரய சனி வந்து மேசராசிக்கு வந்து விரய சனி ஆரம்பிக்க போகிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதை வர்ற காசை வந்து இப்போ வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் செலவுகள், நீங்கள் கையில் காசு வந்ததுன்னா செலவழிக்கக்கூடிய தன்மைகள் தான் வந்து சனி வந்து விரய சனி வந்து கொடுப்பாரு. அது வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க 4 மாதம் கழித்து 6 மாதம் கழித்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக, ஏன்னா காசு விரயமாகும். விரய சனின்னா காசு விரயமாகக்கூடிய தன்மைகள் இருக்கும் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து, சனி வந்து மீனத்துக்கு வந்த பிற்பாடு. அதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக, அதாவது வர்ற காசு கண்டிப்பாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. காசு கண்டிப்பாக வரும். வர்ற காசை ஒரு நல்ல முறையாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கங்க. நன்றி, வணக்கம்.